ஏண்டா கல்யாணம் பண்ணி 2 வருஷத்துல இம்புட்டு செலுப்பட்டுக்கிட்டு இருக்கிறியே, நான் 19 வருஷத்தை எப்படி ஓட்டிருப்பேன்? குடும்பத்துக்கு ஒரு பொருள் தேவை, நம்ம கடைக்கு போகும்போது மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கணும். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? குடும்பத்துல இது இல்லையே, வீட்டுல அது இல்லையே, கிச்சன்ல இது இல்லையே, பெட்ரூம்ல இது இல்லையே, இதெல்லாம் வாங்கணுமே, அதெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டே போனா தாண்டா குடும்பத்துக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு வர முடியும். என்னடா நான்லாம் பாத்துக்க, ஒரு பொருள் வீட்டுல இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து கொட்டிடுவேன். ஒரு மாசம் ஆச்சு, விளக்கமாறு தேஞ்சு போச்சு, இன்னும் வாங்க வழி இல்ல. ஆனா பேருக்கு மட்டும் குறைச்சல் இல்ல, பண்டாவுக்கலாம். அதனாலதான் அடக்கி வாசுறேன். அடக்கியே இம்புட்டா? ஒண்ணு இல்லடா, அது விளக்கமாறு தேயறதுக்கு முன்னாடியே 2 விளக்கமாறு வாங்கி வீட்டுல போட்டுட்டீங்களே அப்படின்னு பெருமையா பேசிட்டு போறா என் பொண்டாட்டிதான், வேற யாரு? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? சரி, இன்னைக்கு காத்து கொஞ்சம் பழமா இருக்கும் போல இருக்கு, அப்புறம் பேசட்டுமா? ஒரு போன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே உன் கதையெல்லாம் இங்க வந்து இழுத்து விடுவியா? ஐயா, ஊரே எனக்கு அவ்வளவு புத்திமதி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. வீட்டுல விளக்கமாறு தேர்ந்து போச்சு, டெய்லி கடைக்கு போகும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வரும்போது விளக்கமாறு வாங்கிட்டு வா, வரும்போது விளக்கமாறு வாங்கிட்டு வரணும். வந்த பாட்டக்கா இருக்கா, வரையில முட்டையும் உருண்டையும் வாங்கிட்டு வரத நேரம் சரியா இருக்குது. ஓ, கடைக்கு போனாலே வீட்டுக்கு என்னென்ன தேவைன்றதை ஞாபகப்படுத்துறதே பெரிய பொழப்பா இருக்குது. ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. முட்டை போண்டா பார்த்ததுக்கு அப்புறம் தான் முட்டை போண்டா வாங்கணுமேன்ற ஞாபகமே வருது. இங்கிறதுல இருக்க கவனம் வீட்டு பொருள்ல இருக்கா. இதுல வேற நீங்க அவருக்கு புத்திமதி சொல்றீங்க. அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அப்படி நின்று இப்படி பார்த்துக்கணும் கண்ணாடியில, கரெக்டா இருக்க மாதிரி. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? சரி போ. இன்னைக்கு சாயந்தரம் பாரு 5 விளக்கமாறு வீட்டுக்கு வரும். ஏதோ ஒரு விஷயத்தை விட்டுட்டேன்றதுக்காக சும்மா அதே குத்தி பேசிக்கிட்டு இருக்கே. பெரிய விஷயம், அரிசி மூட்டை, காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் கொத்தமல்லியை விட்டுட்டு வந்துட்டீங்க, கருவேப்பிலையை விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு என்னையவே நீ குறை சொல்லிக்கிட்டே இருப்ப. முக்கியமான பொருள் என்னைக்காச்சும் நான் விட்டு வச்சிருக்கிறேன்னா? இந்த மாசம் கேஸ் புக் பண்ணீங்களா? பால் பாக்கெட் வாங்கிட்டு சொல்லி வாங்கிட்டு வந்தீங்களா? பல்லு தேய்க்கிற பேஸ்ட் வாங்கிட்டு சொல்லி வாங்கிட்டு வந்தீங்களா? இதெல்லாம் மனுஷனுக்கு முக்கியம், அதையே மறந்துருங்க. அது 3 மறந்துட்டேன், இதை இப்ப வாங்கிட்டு வந்துடுறேன். இது 3 தவிர வேற எல்லாம் கொண்டுட்டு வருவோம். என் வீட்டுலதான் இப்படி நடக்குதா, இல்ல எல்லா வீட்லயும் இப்படி நடக்குதான்னு தெரியல. A few minutes later. வேறா சும்மா விட்டு செத்துட்டு சொன்ன பொண்டாட்டி கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்கலாம் நினைக்காத. பொண்டாட்டிக்கு கூட மாட ஒரு ஒத்தாசியா ஒரு வேலைகளை பார்த்தா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டா, தெரியுதா? பாத்திரம் அவ விளக்குனா நம்ம ஒரு துணி துவைச்சு வைக்கலாம், இல்ல துணி அவ துவைச்சான்னா நம்ம ஒரு வீட்டை கூட்டி வைக்கலாம். போற இடத்துல வர இடத்துல நடக்கும்போது என்ன மாதிரி காலில் தடுச்சு அதை எடுத்து ஒரு ஓரமா வச்சு கொடுக்கறதுனால உனக்கு என்ன தப்பு? அதுக்கு பொண்டாட்டி பிடிச்சி இந்த காட்டு கத்துக்கிட்டு இருக்கிற. என்னெல்லாம் வந்து பாரு, வீட்டுல ஒரு வேலை விடாம எல்லா வேலையும் பொண்டாட்டியை உட்கார வச்சுக்கிட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆஹா, என்ன காலில் தட்டின சொம்பெடுத்து மேல வச்சது கடா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு தெரியுற? என் வீட்டுல வந்து பாடுறா, என் பொண்டாட்டி அடுப்படியில் ஒரு வேலை பார்த்துன்னா நான் அப்படியே ரூமை ஃபுல்லா கிளீன் பண்ணி பெட்ரூம் எல்லாம் நீட்டா எடுத்து வச்சா அப்படி ஒரு உதவியா இருப்பேன், தெரியுமா உனக்கு? நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நீ இருக்கிய அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னை பத்தி ஒரு குறை உங்க அத்தாச்சி சொல்லி நீ கேள்விப்பட்டிருக்கியாடா? ஏன்டா குடும்பம் நடத்த தெரியாதவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன்டா ஏன் உசுரை போட்டு வாங்கிட்டு தெரியுறீங்க? சரி, ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இப்படி அக்கம் பக்கத்துல இருக்க நீங்களே சண்டை போட்டுக்கிட்டு தெரிஞ்சாக்க அந்யோன்யமா இருக்கிற என்ன மாதிரி தம்பதிகளுக்கெல்லாம் எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? போங்கடா, போய் சண்டை கிண்டையும் இல்லாம சந்தோஷமா வாழ பாருங்கடா முதல்ல. இந்த வர்றேம்மா, போங்கடா போய் பொழப்ப பாருங்க. மேகமூட்டமா இருக்கு, போய் பொழப்புகளை பாருங்க. என்ன வச்சிருக்காளோ? பொழுதனைக்கு இங்க நின்று பல்லு தேய்ச்சி துப்பிக்கிட்டு இருக்கீங்களே, ஒரு நாள் ஒரு பொழுது இந்த சிங்க கழுவணும்னு நினைச்சிருக்கீங்களா? 3 ஆம்பளை பசங்க இருக்கீங்க இந்த வீட்டுல, யாராவது ஒருத்த கழுவ கூடாது, பொட்டாச்சி நாந்தே கழுவணும்னு எழுதி கொடுத்துருக்குதா? இல்ல எங்க ஆத்தா பையனை வளர்த்து 20 வருஷமா வளர்த்துட்டு உங்களுக்கு கட்டி கொடுத்து இந்த சிங்கு கழுவதே விட்டுருக்காங்களா? என்ன அர்த்தம்? உங்க வீட்டுல வளர்த்தனால தானே என்னைய வளர்த்துருப்பாங்க. நான் கழுவுனா தானே அந்த சிங்கு வெள்ளையர்னு இருக்கும், நீங்க கழுவுனா வெள்ளையர்னு ஆகாதா? என்ன நேர்த்தி கடனா? பொம்பளைகளுக்கே வாங்கிட்டு நேர்த்தி கடனான்னு கேட்கிறேன். வாரத்துல ஒரு நாள் கழுவ கூடாது, வாய் மட்டும் வண்டி வண்டியா பேசுறது ஊருக்கு புத்திமதி.
பலதோட சொல்லியிருக்கேன், புத்திமதி சொல்றதுக்கு முன்னாடி உங்களை நீங்க நினைச்சு பாருங்க. கண்ணாடியில ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அந்த ஆளுக்கு போய் புத்திமதி சொல்லுங்க. வேலை பார்க்கறாராம், வேலை ஒரு வேலை பார்த்துட்டு செம்பு அந்த அளவுக்கு எடுத்து வச்சுட்டு கத்திருக்கிறாரு. நீ போட்ட சட்டியை கூட அங்கே அவுத்து போட்டு போயிடுறேன். கோல்ல தூக்கி வச்சு நான் துவைக்க வேண்டியது இருக்கு. வெக்கம் கட்ட மனுஷன். வெளியில போய் பல்ல தேய்ச்சி துப்புறது கூட வலிக்குது. ஒரு கிளவுஸ், கைக்கு போடுற கிளவுஸ் வாங்கிட்டு வர சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? அதானே அவன் வேலைக்காரி இடத்தையே வச்சு தேய்ச்சிட்டு போறான். ஒரே மாட்டி தேய்க்கிறா, இல்ல கையில அப்படியே போட்டு தேய்க்கிறான். அவ கைதானே ஓட்டையாய போகுது. நமக்கு என்ன அப்படியே வெள்ளையை சொல்லையுமா திரிச்சுக்கிட்டு இப்படியே திரியலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. என்னடி இது வந்துட்டீங்க. எங்க ஆத்தா சொன்னுச்சு அப்பவே, நான் பாக்குறவன கல்யாணம் பண்ணிக்க, நீனா உன் இஷ்டத்துக்கு வாக்கப்படாதுன்னு கேட்டேன்னா கரகத்தை. ஆளு வெள்ளத்தோட பார்த்து ஏமாந்து விட்டு நான் படிச்சிருக்கிறேன், வெள்ளத்தோவா இருக்கிறேன்னு நினைச்சு ஏமாந்து விட்டு இங்க வந்து பாத்ரூம் கழுவி, கக்கூசு கழுவிக்க மாதிரி சிக்க கழுவி கையெல்லாம் கருப்பா போச்சு. பிறக்கையில வெள்ளவே இருந்தேன். உன்னைய கட்டினதுக்கு அப்புறம் கரையேன்னு போயிட்டேன். அடாடாடாடாடா. 24 மணி நேரம் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்து அக்கம் பக்கத்துல இருக்கவங்க குடி இருக்கிறதா என்னடா? பேசாம இந்த ஏரியால வீடு வச்சதுக்கு பதிலா இப்படியே தூக்கிட்டு போய் வேற ஏரியாவில் வச்சிடலாம் போல இருக்குது. எப்பா பாரு சண்டை 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 சண்டைன்னு. சரி, அக்கம் பக்கத்துல இருக்க மனுஷங்களாம் குடி இருக்கணுமா வேண்டாமா? என்னைக்காச்சும் ஒரு நாள் எங்க வீட்டுல இருந்து இந்த மாதிரி சண்டைன்னு ஒரு சவுண்ட் வெளியில வந்துருக்குமாடா? குடும்பம் எப்படி நடத்துறேன்னு ராஜாவை பார்த்து கத்துக்கங்கடா. வந்து சேர்ந்துட்டாங்க. எப்பா பார் கம்பெனி தீர்ந்து போச்சு. எத்தனை நாள் நான் சொன்னேன் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? வாங்கிட்டு வரேன் கடைக்கு போறீங்க. ஆனா வரும்போதெல்லாம் கையை அடிக்கிட்டு வர்றீங்க. எதுக்கு அப்படி இருக்கிறீங்க? சொன்னா ஒரு காதுல கேட்காதா? நான் சொல்றத காதுல கண்ண மாதிரி வாங்கினா தானங்க. இருமா வர்றேன். எப்ப பாரு நான் சண்டை போடும் போதெல்லாம் கதவை அடைக்கிறேன், ஜன்னல் அடிக்கிறேன். இதுக்கு எனக்கு ரொம்ப தெரிஞ்சாலும் எதுக்கு இப்படி அடைக்கிறேன்? நீங்க வெளியில யாருக்கும் கேட்டக்கூடாதுந்தாம்மா. கேட்கட்டும்யா. நான் எப்படி இருந்தவ தெரியுமா? எனக்கெல்லாம் வாயிலா பூச்சின்னு பேர் வச்சாங்க. யாரு? எங்க அம்மாவே வச்சாங்க நல்ல பேரு, வாயிலா பூச்சி. அப்படி இருந்தவள வண்டி வண்டியா பேசுற அளவுக்கு வச்சது நீங்க. ஒரு செயல் சொன்னா உருப்படியா செய்வீங்களா? இப்ப நாளைக்கு இருக்குமே என்ன பண்றது? கொஞ்ச நேரம் அமைதியா வந்து உட்காரு. பேசாம எப்ப பாரு சண்டை சண்டை போட்டுட்டு இருக்க. நானே அக்கம் பக்கத்துல என் வீட்டு பொண்டாட்டி மாதிரி வருமானு சொல்லி வச்சிருக்கேன். நீ என்ன இப்படி லம்பாடி மாதிரி கட்டிக்கிட்டு யார் லம்பாடி? யார் லம்பாடி? உன்னை கட்டினதால நான் லம்பாடியா? நான் லம்பாடியா? அமுகு டுமுகள் அமால் டுமால்